ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு எஸ்கேஎம் ஹேண்ட்கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓல்டு சாரியில் செஞ்ச டோர் மேட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு டிசைனர் டோர் மேட்டுங்க. பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப் டிசைனும், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிளாக் டிசைனும் இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பக்கம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 நீங்கள் இந்த மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி போடுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஓல்டு சாரியில், ஒரு டார்க் கலர் சாரியில் எடுத்து ஒரு yarn ball பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீடில் வந்து நம்பர் 9 உள்ள நீடில் எடுத்திருக்கேங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து நான் வந்து இதில் வந்து சிங்கிள் க்ரோஷேட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். செயின் சிங்கிள் க்ரோஷேட், அப்புறம் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ட்ரிபிள் க்ரோஷேட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்லிப் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்லிப் நாட்லேருந்து நம்ம வந்து செயின்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செயின் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மொத்தம் எத்தனை செயின் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 செயின் போட்டுக்கோங்க. 49 செயின்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 49 செயின் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். 49 செயின்ஸ் இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன். இதில் ஹூக் மேலே உள்ள நூலை விட்டுருங்க, அதுக்கு அடுத்ததை விட்டுருங்க, அடுத்த செயினை விட்டுட்டு அதுக்கு அடுத்த செயின்லேருந்து சிங்கிள் க்ரோஷேட் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு அடுத்தடுத்ததுலேருந்து நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷேட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே இதில் சிங்கிள் க்ரோஷேட் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த ரோவில். ஸோ ஊசி உள்ளே விட்டுக்கோங்க, தையலுக்குள்ளே உள்ளே விட்டு நூலை பிக் பண்ணி எடுங்க. எடுத்துகிட்டு yarn over போட்டு 2 லூப் வழியாக வெளியில் எடுக்கிறது தான் சிங்கிள் க்ரோஷேட்டுன்னு சொல்லுவோம். அடுத்த தையலுக்குள்ளே உள்ளே விடுறேன் பாருங்கள். நூலை பிக் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு நூலை சுற்றி இந்த 2 லூப் வழியாகவும் வெளியில் எடுத்துடணுங்க. இதுதான் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷேட்டுன்னு சொல்லுவோம். இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் நம்ம போட்டு வரும்போது இந்த மாதிரி வரும். இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எல்லா தையலுக்கும் கீழே உள்ள ஒவ்வொரு செயினுக்கும் மேலே வந்து ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டே வர போகிறேன். இதே மாதிரி டுவர்ட்ஸ் எண்டு வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வரைக்கும் போட்டுட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ சிங்கிள் க்ரோஷேட் ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். செகண்ட் ரோ போட போகிறோம். செகண்ட் ரோ ஹைட் ஏற்றுறதுக்காக ஒரு செயின் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஹைட் ஏற்றியாச்சு. இப்போ திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நம்ம போன ரோவில் என்ன பண்ணமோ அதே தான் இந்த ரோலையும் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே சிங்கிள் க்ரோஷேட் ரோ போட போகிறோங்க. போன ரோவில் ஒவ்வொரு தையலுக்கும் மேலே ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டோம் இல்லைங்களா, அதே தான் இந்த ரோலையும் பண்ண போகிறோம். ஒவ்வொரு தையலுக்கும் மேலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் ரோ போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த எண்டு வரைக்கும் போட்டு முடிச்சிடறேன். போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ செகண்ட் ரோவும் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். 2 rows ஆஃப் சிங்கிள் க்ரோஷேட் இப்போ நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால சிங்கிள் க்ரோஷேட் கம்ப்ளீட் பண்ணாமல் நூலை மட்டும் இழுத்ததோடு வச்சுருக்கேன். அடுத்த கலர் நூலில் இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ இதுலேருந்து நான் லூப் வெளியில் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் yarn வந்து மாறிடும், இந்த கலராக மாறிடும். மற்ற எல்லாத்தையும் நம்ம டைட்டாக இழுத்து விட்டுக்கலாம். மற்ற கீழே இருக்க எல்லா நூல்களையும் நம்ம வந்து டைட்டாக இழுத்துக்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ண கலர்லேருந்து செயின் 1 எடுத்துகிட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. மற்ற நூல்லாம் கீழே இழுத்து டைட் பண்ணி விட்டுருங்க. இப்போ மாற்றின கலர் நூல்லேருந்து நம்ம வந்து அகெயின் சிங்கிள் க்ரோஷேட் ரோ போட போகிறோம். எப்படி நம்ம போன ரோ சொன்னோமோ அதே மாதிரி தான் இந்த ரோவும். ஃபுல்லாகவே ஒவ்வொரு தையலுக்கு மேலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் மேலே போட்டே வாங்க. இது மாதிரி போட்டே வரணும் டுவர்ட்ஸ் எண்டு வரைக்கும். இந்த எண்டு வரைக்கும் எந்த தையலுமே மிஸ் பண்ண வேண்டாம். எல்லா தையலுக்கும் மேலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் ரோ போட்டே வாங்க. இதே மாதிரி நம்ம 4 ரோ போடணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஹைட் ஏற்றுறதுக்காக ஒரு செயின் இன்க்ரீஸ் பண்ணி டர்ன் பண்ணிக்கிறேன். டர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் சிங்கிள் க்ரோஷேட் ரோ போடுறேன். எந்த தையலையுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம். எல்லா தையலுக்குமே வந்து ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் மேலே போட்டுக்கிட்டே வரணுங்க. இதே மாதிரி எத்தனை ரோ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிங்க் கலர் நூல்லேருந்து நீங்கள் வந்து 4 ரோ போடணும். டோட்டலாக 4 ரோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த 4 ரோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். 4 rows இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த கலரில்.
4 ரோ போட்டாச்சு. இப்போ நான் மறுபடியும் கீழே உள்ள இந்த டார்க் கலர் நூலை மேலே கொண்டு வரணும். அதனால நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நூலை இப்போ மேலே எடுத்துக்க போகிறேன். நம்ம ஏற்கனவே விட்டுட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த நூலை இப்போ மேலே எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிங்க் கலர் நூலை விட்டுட்டு இப்போ இந்த க்ரீன் கலர் நூலை இப்போ நான் மேலே கொண்டு வர போகிறேன். நான் வந்து இதில் சிங்கிள் க்ரோஷெட் எடுக்கல. லாஸ்ட்டு தையலில் மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லூப்பை எடுத்துகிட்டு யான் ஓவர் போடும்போது இந்த டார்க் கலர் நூல், இந்த பச்சை கலர் நூல் இருக்கு இல்லைங்களா, அது வழியாக யான் ஓவர் போட்டு இந்த லூப்பை, இந்த சிங்கிள் க்ரோஷெட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் செயின் 1 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிங்க் கலர் நூல் எடுத்து சைடில் தனியாக வச்சிடலாம். இப்போ நம்மளோட ஒர்க்கிங் யான் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் நூல். ஸோ அதனால் பிங்க் கலர் நூலை தனியாக ஓரத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு இதுலேருந்து இப்போ நம்ம மறுபடியும் சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபுல்லாகவே சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறது இல்லைங்க. என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 தையலுக்கு மட்டும்தான் சிங்கிள் க்ரோஷெட் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பிளாக் உருவாக்கணும். அதனால முதல் 5 தையலுக்கு மட்டும் நான் வந்து இந்த சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்க போகிறேன். இப்போ 5வது இது போட்டுட்ருக்கேன். இப்போ 5 சிங்கிள் க்ரோஷெட் நான் போட்டாச்சு. 5 இது போட்டாச்சு. இப்போ நான் அடுத்த தையல் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் போஸ்ட் ட்ரிபிள் க்ரோஷெட் போட போகிறேன். ட்ரிபிள் க்ரோஷெட்டுக்கு நூலை 2 முறை சுற்றிக்கணும். சுற்றிட்டு கீழ் இடத்துக்கு இந்த பச்சை கலர் தையல் இருக்கு இல்லைங்களா, பச்சை கலரில் சிங்கிள் க்ரோஷெட் போட்டோம் இல்லைங்களா, செகண்ட் ரோ, இந்த ரோவில் 5வது தையலை விட்டுட்டு 6வது தையல் இருக்கு இல்லைங்களா, அந்த தையலை நோட் பண்ணிக்கணும். அந்த தையலை தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். 6வது தையல் எதுன்னு பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. 2 முறை நூலை சுற்றிக்கோங்க. இந்த 6வது தையல் இருக்கு இல்லைங்களா, இந்த 6வது தையலுக்குள்ள உள்ளே விட்டு ஃப்ரண்ட் போஸ்ட், அதாவது முன் பக்கமாக தள்ளின மாதிரி நம்ம நூலை முன்னாடி கொடுத்து பின்னாடி பக்கம் வழியாக வந்து இந்த நூலை வெளியில் வாங்கிட்டு நல்லா இழுத்துக்கணும். இழுத்துட்டு யான் ஓவர் போட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியாக வெளியில் எடுக்கணும். மறுபடியும் யான் ஓவர் போட்டு அடுத்த 2 லூப் வழியாக வெளியில் எடுக்கணும். மறுபடியும் யான் ஓவர் போட்டு அடுத்த 2 லூப் வழியாக வெளியில் எடுக்கணும். இதுதான் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் ட்ரிபிள் க்ரோஷெட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி சின்ன ஒரு பிளாக் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்த தையலை விட்டுறணும். அடுத்த தையலை விட்டுட்டு அதுக்கு அடுத்த தையலில் அகைன் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே 5 சிங்கிள் க்ரோஷெட் போடணும். அடுத்த 5 தையலில் 5 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. 2 3 அடுத்ததில் 4 அதுக்கு அடுத்த தையலில் 5 கரெக்டாக எடுத்துக்கிறேன். இப்போ 5 சிங்கிள் க்ரோஷெட் போட்டாச்சு. இப்போ அதுக்கு அடுத்த தையலில் ட்ரிபிள் க்ரோஷெட் நம்ம போடணும். ஸோ அதனால் 2 தடவை நூலை உள்ளே சுற்றிருக்கேன். சுற்றிட்டு இப்போ இந்த கீழே உள்ள பச்சை கலர் நூல் இடத்துக்கு வரப்போகிறேன். ஸோ 5வது தையல் கவுண்ட் பண்ணிட்டு 6வது தையலுக்கு வந்துக்கலாம். 5 தையலை விட்டுட்டு 6வது தையலை பாருங்கள் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். இந்த பக்கம் கொடுத்து அந்த தையலுக்கு பின்புறமாக வந்து இந்த பக்கம் வெளியில் எடுத்துகிறேன். வெளியில் எடுத்துகிட்டு யானை சுற்றிட்டு கொஞ்சம் மேலே இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியாக எடுக்கணும். மறுபடியும் யான் ஓவர் போட்டு அடுத்த 2 லூப் வழியாக வெளியில் எடுக்கணும். மறுபடியும் யான் ஓவர் போட்டு அடுத்த 2 லூப் வழியாக வெளியில் எடுக்கணும். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு குட்டி குட்டி பிளாக்ஸாக அழகாக சின்ன சின்ன ஸ்கொயராக ஃபார்ம் ஆகி வந்துகிட்டே இருக்கும். பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து அடுத்தடுத்த 5 தையலை விட்டு 5 தையலுக்கு வந்து நீங்கள் சிங்கிள் க்ரோஷெட் போட்டு அடுத்த ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட், 5 சிங்கிள் க்ரோஷெட், ட்ரிபிள் க்ரோஷெட், இதே மாதிரி கடைசி வரைக்கும் நீங்கள் இதை போடணும். இதே மாதிரி சின்ன சின்ன பிளாக்ஸாக உங்களுக்கு ஃபுல்லாக வரும். அதில் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கணும். நான் இப்போ ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இந்த ரோ ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பிளாக்ஸாக அழகாக வந்திருக்கு. இப்போ அதுக்கு அடுத்த ரோ இங்கே கீழே 2 ரோ இருக்கு இல்லைங்களா பச்சையில், அதே மாதிரி மேலேயும் 2 ரோ வரணும் இல்லைங்களா. அதனால இப்போ அதுக்கு அடுத்த ரோக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, செயின் 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரோவில் ஃபுல்லாகவே நான் வந்து சிங்கிள் க்ரோஷெட் தான் போட போகிறேன். நார்மல் சிங்கிள் க்ரோஷெட் நம்ம கீழ் வரிசையிலலாம் எப்படி போட்டோங்க அதே மாதிரி தான் நார்மல் சிங்கிள் க்ரோஷெட். அடுத்த ரோ நான் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இந்த ரோ வந்து நார்மல் சிங்கிள் க்ரோஷெட் தான், ட்ரிபிள் க்ரோஷெட்லாம் வராது. நம்ம கீழே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இப்போ போட போகிறோம்.
கடைசி வரைக்கும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரோ கம்ப்ளீட் ஆகிடும். இது வரைக்கும் போட்டுக்கணும். இப்போ அடுத்தடுத்த ரோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பிங்க் கலர் ரோவை அதுக்கு அடுத்ததில் போடணும். மறுபடியும் நம்ம இந்த பிளாக் உருவாக்கணும் இல்லைங்களா, ட்ரிபிள் க்ரோஷெட் ரோ, அதை வந்து அதுக்கு அடுத்ததில் போடணும். அதுக்கு அடுத்ததில் நார்மல் சிங்கிள் க்ரோஷெட் ரோ போடணும். இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் போட்டே வரணும். பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி 4 முறை நான் போட்டு முடிச்சுட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோவில் போட்டு காமிச்சிருந்தேன். அதே ரோஸை தான் வந்து நான் இப்போ வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாகவே. கீழே போட்ட அந்த பிங்க் கலர் ரோ தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்த ரோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ட்ரிபிள் க்ரோஷெட் ரோ யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, பிளாக் உருவாக்கணும் இல்லைங்களா, அந்த ரோ. அதுக்கும் மேலே உள்ளது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சிங்கிள் க்ரோஷெட் ரோ. ஒவ்வொரு பிளாக் உருவாக்குனதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ரோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம நார்மல் சிங்கிள் க்ரோஷெட் ரோ போட்டிருக்கேன். மறுபடியும் பிங்க் கலர் மாற்றி 4 ரோ வந்து பிங்க் கலரில் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்ததில் பிளாக் உருவாக்குற ரோ போட்டிருக்கேன், ட்ரிபிள் க்ரோஷெட் ரோ. அதுக்கு அடுத்தது அகைன் நான் வந்து சிங்கிள் க்ரோஷெட் ரோ, மறுபடியும் பிங்க்கில், மறுபடியும் க்ரீனில் ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஒரே ரோஸ் தான் திருப்பி ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து வீடியோ ஷூட் பண்ணல. இதே மாதிரி 4 முறை போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை யான் கட் பண்ணுறதுக்காக ஒரு செயின் ஒன்று போட்டு யான் எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது நூல். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இந்த சைடில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட்டில் போட்டு நீட்டாக முடிச்சிருக்கலாம். பட் என்கிட்ட இல்லாததுனால நான் இதோட இந்த இதை முடித்து கட் பண்ணி முடிச்சு விட்டுற போகிறேன். இந்த மேலே இருக்க நூலை கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த வெள்ளை நூலோட நம்ம வந்து முடிச்சு போட்டு டைட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட டோர் மேட் வந்து இதோட முடிஞ்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட நூல் எக்ஸ்ட்ரா இருந்தால் சைடில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ரோ ஃபுல்லாக போட்டிங்கன்னா இன்னும் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்கிட்ட இல்லாதனால நான் போடல, நீங்கள் வேணால் அதை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நமக்கு முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு இல்லைங்களா, அழகாக இருக்கு இல்லைங்களா. இந்த இதை வந்து நீங்கள் இப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், தலைகீழாக திருப்பி இந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். 2 in 1 2 பக்கமுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டோர் மேட்டுங்க இது. ரொம்ப சீக்கிரமாக போட்டுடலாம் நீங்கள். இது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்டேட்ஸை உடனே பெறுங்க. தேங்க்யூ.